வணக்கம், நான் வேலு. நம்ம கன்னியாகுமரி டு காஷ்மீர் ட்ரிப்பில் இருக்கோம். இன்றைக்கி 4வது நாள். ஜம்மு காஷ்மீர் வந்து இறங்கியிருக்கோம். ஜம்மு வந்து இறங்கியிருக்கோம். ஜம்மு ரயில்வே ஸ்டேஷன் நிற்கிறோம். இங்கேருந்து நம்மளுடைய பிளான் என்னென்னா, பாரமுலா வரைக்கும் கார்லேயோ அல்லது பஸ்லேயோ, கவர்மெண்ட் பஸ்லேயோ போகிறதா பிளான். ஆனால் ரோடு க்ளோஸ்ன்னு நியூஸ் வந்துச்சு. என்ன செய்யன்னு தெரியல. பெரிய விசாரித்த போது ஸ்ரீநகர் வரைக்கும் கார் போகுதுன்னு கேள்விப்பட்டேன். விசாரித்து கார் பக்கத்தில் வந்துட்டேன். 1300 ஸ்ரீநகர் வரைக்கும் கார் போகுது. நாங்கள் ஸ்ரீநகர் வரைக்கும் ஒரு சந்தோஷம் வந்துச்சு. ஃப்ளைட்டுக்கு போனால் 4000 ரூபா, 4500 5000 ஆகும். புக் பண்ணணும். நம்ம ஃப்ளைட்டு இருக்கோ இல்லையோ அந்த மைண்ட் செட்டில் இருந்தேன். இப்போ கார் போகுது நாங்கள் ஸ்ரீநகர் வரைக்கும் 1300 ரூபாவில். இதோ அந்த காரில் நம்ம கிளம்ப போகிறோம். அந்த நிற்கிற பெட்டியில் லக்கேஜெலாம் வச்சாச்சு. ஆமாம், ஒரு என்ன சொல்கிறது, ஒரு சின்ன இக்கட்டான நிலைமை வந்து உடனே சால்வ் பண்ணியாச்சு. காரில் ஏற போகிறோம். ட்ராவல் ஸ்டார்ட் பண்ணலாம். வாங்க, டிஜிட்டலாக என் கூட ட்ராவல் பண்ணுங்கள். இந்த கன்னியாகுமரி டு காஷ்மீர் ஸ்ரீநகர் வரைக்கும். முந்தின எபிசோடு பார்க்காதவங்க போய் பார்த்துவாங்க. ஃபஸ்ட்டு நம்ம கன்னியாகுமரிலேருந்து ஸ்டார்ட் பண்ணி சென்னை வரைக்கும் ஒரு எபிசோடு போட்டிருக்கோம். சென்னையிலேருந்து டெல்லி வரைக்கும் வந்திருக்கோம். டெல்லியிலேருந்து ஜம்மு வரைக்கும் வேறு 3வது ட்ரெயின் வந்திருக்கோம். இப்போ ஜம்முவிலேருந்து காஷ்மீர் வரைக்கும், ஸ்ரீநகர் வரைக்கும் காரில் ட்ராவல் பண்ண போகிறோம். ட்ரெயினில் இல்லை. முடிஞ்சால் ஸ்ரீநகர் இறங்கி நாளைக்கோ நாளை கழிச்சோ ட்ரெயினில் ட்ராவல் பண்ணலாம். கண்டிப்பாக பண்ணுவோம். இப்போதைக்கு நம்ம இந்த காரில் போகிறோம். போகலாமா? ஸ்டார்ட் பண்ணலாமா ஜானியா? கிளம்பியாச்சு. இந்த ஜம்மு ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து காரில் அதிகாலை மணி 6:28. ஜம்மு ரயில்வே ஸ்டேஷன் ஒரு நன்றி, பாய். இருட்டாக இருக்குது. கொஞ்சம் விடியட்டு முடிஞ்ச பிறகு பேசலாம். கிளம்பி 1/2 மணி நேரம் கூட ஆகலை. நல்ல பிளாக் ஆகி போய் கிடக்கு. 250 கிலோமீட்டர் காமிக்கு ஸ்ரீநகர். ஆமாம், 8 மணி நேரத்துலேருந்து 10 மணி நேரம் ஆகும். 3 மணிலேருந்து 5 மணி ஆகும் நம்ம போய் சேர. இனிமேல் நம்ம நினைக்க மாதிரி எதுவும் நடக்காது. என்ன நடக்கும் அது பின்னாடி நம்ம போகணும். இதுதான் பிளான். போகலாம். மணி பாருங்க 9:05 ஆச்சு. ஸ்ரீநகர் ஜம்முலேருந்து கிளம்பி 20 நிமிஷம் ஆச்சு. ஒரு 5 கிலோமீட்டர் வந்திருப்போம். ஃபுல் பிளாக் ஆச்சு. 6:30 கிளம்பணும். 9:30 ஆச்சு. ஃபுல் பிளாக் ஆகி போய் கிடக்கு. ஒரு 5 கிலோமீட்டர் ட்ராவல்லே 2 மணி நேரம் இப்படி ஆச்சுன்னா எப்படி போய் நம்ம ஜம்மு போய் ஸ்ரீநகர் போய் சேருவோங்கிறது தெரியல. பார்க்கலாம் என்ன நடக்குங்கிறத. ஸ்ரீநகர் போவோமா அல்லது நம்ம பிளானை மாற்றிக்கிட்டு வேறு எங்கேயா போவோமா, என்ன பண்ண போகிறோங்கிறது தெரியல. போய் சேரோமாங்கிறதே தெரியல. பயங்கர டவுட்டாக தான் இருக்குது. 2 மணி நேரம் ஒரு 20 நிமிஷம் ஆச்சுங்க. 6:30 கிளம்பணும். 6:50 7 மணிக்கு ரோடு பிளாக் ஆச்சு. கிட்டத்தட்ட 9:20 ஆக போகுது. இவ்வளோ ஆனால் பிளாக் ஆகி போய் கிடக்கு. என்ன பண்ண போகிறோம், எப்படி போய் சேர போகிறோம் எதுவுமே தெரியல. நடக்கட்டும். சிம்மு இல்லை, நெட்டு இல்லை, ஃபோன் யார்ட்டையும் பேச முடியாது. சிம்மு வாங்காமல் வண்டியில் ஏறிட்டோம். பார்க்கலாம் என்ன நடக்குது. ஃபுல் பிளாக்கு தெரியுதா? இதுதான் நம்ம வண்டி நம்பரு 8342. பார்க்கலாம் என்ன நடக்குது. என்ன பண்ணன்னு தெரியல. மணி 9:30 தாண்டியாச்சு. காஷ்மீருக்கு வண்டி விடலையாம். ஒரு கார் கூட விடலையாம். கிட்டத்தட்ட இங்கேருந்து ஒரு 50 கிலோமீட்டர் மட்டும் ஃபுல்லாக ஆஃப் பண்ணி போட்டாங்களாம். வைஷ்ணவி தேவி மாதா கட்ரா வரைக்கும் தான் கார் போகுதுங்க. கட்ரா ரோடுக்கு ஓப்பனில் இருக்குது. அதுக்கு வந்துட்டு ஓப்பனில் இல்லை. ஃப்ளைட்டு கூட எல்லாமே கேன்சல் தான் சொல்லுதாங்க. ஸ்ரீநகரில் லேண்ட் ஆக முடியாமல் எல்லாம் கேன்சலுங்காங்க. என்ன பண்ணணும்னு ஒன்றும் தெரியல. என்ன பண்ணலாம் பார்ப்போம். இன்னும் மத்தியானம் வரை வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன பண்ணலாம்னு.
7:25ங்க. 6:30 மணிக்கு ஆரம்பிச்சது. 7:30, 8:00, 9:00, 10:30 4 மணி நேரம் பிளாக் ஆகி கிடந்து ஆஃப் பண்ணி இப்போ தான் வண்டி விட்டுருக்காங்க. 4 மணி நேரம் டிலேயில். அப்போ இன்னும் போயிடலாமல் ஒரு சின்ன நம்பிக்கை இருக்குது ஸ்ரீநகருக்கு. ஆமாம், யூடியூப் போகலாம். 5 மணி 6 மணிக்குள்ள போயிடலாம் நம்பிக்கை இருக்குது. போகலாம், பார்ப்போம் என்ன நடக்கிறது. அப்பப்போ அப்டேட் பண்ணுவோம். சரி, கிளம்பியாச்சு. என்ன நடக்குன்னு பார்ப்போம். பயங்கரமாக வேலை பார்த்துட்ருக்காங்க. பார்த்து தெரியுதா உங்களுக்கு? ஜம்மு அண்ட் காஷ்மீரில் கிளம்பி 10 நிமிஷம் ஆச்சு. ஜம்முலேருந்து முதல் டோல்கேட்டு தாண்டது. சூப்பராக டனல் போட்டுருக்காங்க. சின்ன சின்ன டனல். இதே மாதிரி நிறைய வேலை பார்த்து வச்சிருக்காங்க. ரொம்ப சூப்பராக இன்னும் வேலை நடந்துகிட்டே இருக்கு. இன்னும் ஒரு 5-10 வருஷத்தில் ஸ்ரீநகருக்கு ஈஸியாக வேலை பார்த்துட்டு இருக்காங்க. போகலாம். 2வது டனல் இது. டனல் 2. போர்டு வச்சுருக்காங்க. இது டனல் 3 வருது பாருங்க. மேலே போடுங்க பாருங்க, T3 பெருசாகவே இருக்குது. செம்மையாக வேலை பார்த்து வச்சுருக்காங்க. T4 டனல் 4. இது பெருசாக நீளமாக இருக்குது. இங்கே வந்துட்டோம். 225 கிலோமீட்டர் இருக்குது ஸ்ரீநகருக்கு. 25 கிலோமீட்டர் தான் வந்திருக்கோம் ஜம்முவில் இருந்து. கிட்டத்தட்ட 6:30 கிளம்புனா மணி 11 ஆச்சு. 25 கிலோமீட்டர் வந்திருக்கோம். போகலாம். ஜம்முக்கு அடுத்து ஃபஸ்ட்டு சிட்டி இருந்துன்னா உதம்பூர். உதம்பூருக்கு ஒரு 25 கிலோமீட்டர் இருக்குது. மலை மேலே சுனோ தெரியுது பாருங்க. இதுதான் ஃபஸ்ட்டு பார்க்குறோம் ஜம்மு பக்கத்தில். இந்த தூரமாக தெரியுது அவங்களுக்கு. இன்னும் 25 கிலோமீட்டர் உதம்பூர். அங்கங்கே லாரியை பிளாக் பண்ணி வச்சுருக்காங்க. கார் மட்டும் போய்கிட்டு இருக்கு. ஒரு 10-20 கிலோமீட்டருக்கு ஒரு இடத்துல ஆஃப் பண்ணி வச்சுருக்காங்க. லாரிக்காரங்க இப்படி கஷ்டப்படுறாங்க, பாவம். ஜம்முக்கு அடுத்து பெரிய டவுன் உதம்பூர் தெரியுதா? உதம்பூர் வந்தாச்சு. இதுதான் உதம்பூர். ரயில்வே ஸ்டேஷன் கூட இருக்குங்க. இங்கேருந்து 186 கிலோமீட்டர் ஸ்ரீநகர். ஓரளவு பெரிய டவுனு, சிட்டி. நல்லா ஃபாரஸ்ட்டில் போய்கிட்டு இருக்கோம். இந்த இடங்கள்லாம் பாருங்கள், எப்போ வேணாலும் மண் சரிவு ஏற்படலாம். தெரியுது அவங்களுக்கு? எனி டைம் மழை பெஞ்சு மண் அரிப்பு ஏற்பட்டு ரோடு பிளாக் ஆகும் இவங்களுக்கு. அவ்வளவும் தனித்தனியாக இருக்குது பாறைகள்லாம். தெரியுதா?
ஏன்னா அடிக்கடி சரிஞ்சிருக்கு, அது அவ்வளோ ஆனால் டேஞ்சராக இருக்குது. போய்கிட்டு இருக்கோம். இன்னும் ஒரு 180 கிலோமீட்டர். பாறைகள் உருண்டு வந்து கிடக்கு பாருங்கள். இப்போ தான் சொல்லி முடித்தேன். ரோட்டில் உருண்டு கிடக்கு. ஜேசிபி வச்சு க்ளீன் பண்ணிட்டு இருக்காங்க. உடைச்சு தெரியுதா? இந்த ரோடு கண்டிஷன் இதுதான். இப்போ வேணாலும் மண் சரிப்பு பாறைகள் லைட்டாக மழை பெஞ்சா போதும். அதிக மழை பெஞ்சா முடிஞ்சு. சூப்பராக தூரமாக மலையில் சுனாங்க படையும் கிடக்கு பாருங்கள். மணி 11:45 ஆச்சு. காலை சாப்பாடு இப்போ தான் சாப்பிட நிப்பாட்டிருக்காங்க. ஒரு சூப்பரான பிளேஸு, சாப்பிட்லாம். போகலாம். என்னதான் சிம்பிளாக ஏதாவது சாப்பிட்டு பூரி வந்துருக்கு. பூரி சாப்பிட போகிறோம். சார் ஒரு மிலிட்ரி ஆர்மியில் இருக்கார். நம்ம காரில் வந்துட்டு இருக்காரு. தமிழ், கன்னியாகுமரி, நார்வல். அப்போ சாப்பிட்டாச்சு. சாப்பிட்டுட்டு கிளம்பிட்டோம். இந்த ஹோட்டலுக்கு ஒரு நன்றி. 100 ரூபா ஒரு பிளேட் பூரி, 2 பூரி, கொஞ்சம் கடலைக்கறி கிழங்கு. பரவாயில்ல, ஏதோ சாப்பிட்டு கிளம்பிட்டோம். போலாமா ஸ்ரீநகரை நோக்கி? பாய். போகலாம். ஜம்மு டு ஸ்ரீநகர் ரோட்டில் 2வது டோல் இது. இப்போ பெரிய டனல் மாதிரி தெரியுது. எவ்வளோ தூரம் போக வந்துடுற. செம்ம பெருசுங்க டனல். போய்கிட்டே இருக்கு. நானும் ஆஃப் பண்ணிடலான்னு பார்க்க, அதுக்கிட்டே இருக்கு. இந்த கார் முன்னாடி போகிற ஸ்லோவாக போகிறாரு. ஆஃப் பண்ணிக்கிறேன். ஆஃப் பண்ணிடுவோமா? முடிகிற வரைக்கும் ஆஃப் பண்ணுவோமா? போய்கிட்டே இருக்கு. சரியான பெருசுங்க. வண்டி 60-70 கிலோமீட்டர் ஸ்பீடில் போய்கிட்டு இருக்கு.
ஃபாரின் ரேஞ்சுக்கு ஆயிடுச்சு ஸ்ரீநகர் ரூட்டு. இப்போ சரி கட் பண்ணுவோம். ரொம்ப தூரம் போயிட்டுருக்கு, கிட்டத்தட்ட 3 நிமிஷமாக போயிட்டுருக்கு. முடிந்த மாதிரி தெரியல. நானும் கேமரா ஆஃப் பண்ணி 2 நிமிஷம் கழிச்சு ஆன் பண்ணியிருக்கேன். சரியான டனல். ரைட் சைடு யாரும் ஏறி போகக்கூடாது, தடுப்பு வச்சுருக்காங்க, சிக்னல் போட்டிருக்காங்க. ஃபயர் ஆக்சிடெண்ட் ஆகக்கூடாதுன்ட்டு ஒரு 500 மீட்டருக்கு பக்கத்தில் இந்த ஃபயரை கட்டுப்படுத்தக்கூட அந்த சிலிண்டர் வச்சுருக்காங்க. 2 சைட்லேயுமே இருக்குது பாருங்கள். எத்தனையோ கிலோமீட்டர் சேவ் பண்ணும் கிட்டத்தட்ட அந்த டனல். போயிட்டே இருக்கேன், ஆஃப் பண்ணுறேன். பட் போர் அடிச்சுட்டு உங்களுக்கு பார்க்குறதுக்கு. ஒரு வழியாக வெளியே வந்துருச்சுங்க. கிட்டத்தட்ட 5 நிமிஷம் ட்ராவல் பண்ணியிருப்போம் இந்த டனலில். குறைஞ்சது ஒரு 10 கிலோமீட்டர் இருக்கும் நினைக்கிறேன். மழை வச்சுல ஸ்னோவை பாருங்கள், தெரியுதா உங்களுக்கு? சூப்பராக இருக்குது. பக்கத்தில் போய் தான் நம்ம பார்க்க போகிறோம். இன்னும் 135 கிலோமீட்டரு ஸ்ரீநகர். சின்ன ஆற்றுப்படம் தண்ணி போகுது, உங்களுக்கு தெரியுதா? தெரியல, அங்கே தள்ளி போகுது. காஞ்சி போய் கிடக்கு. கொஞ்சம் உயரமான இடத்துல ஸ்னோ இருக்குது, தெரியுதா? ஆற்றுல தண்ணி போடுது. மணி இப்போ 12:30 போய்கிட்டு இருக்கோம். வீடை பாருங்கள், மலைச்சரிவில் அப்படி ஸ்டெப்பாக இருக்குது வீடு. ரொம்ப அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. நல்லா இருக்குல்ல? ஒரு ஆறு போய்கிட்டு இருக்கு கீழே. வேலை பயங்கரமாக வேலை பார்த்துட்டு இருக்காங்க. குகை டனல், அந்த பக்கம் ஒரு டனல் வேலை நடக்குது. சூப்பராக இருக்கு பாருங்க வீடு. போய்கிட்டு இருக்கோம். இன்னொரு 130 கிலோமீட்டர் போகலாம். சின்ன வில்லேஜ், சூப்பராக இருக்கு.
க்ளீனாக இருக்குது. பார்ப்போம். ஒரு ஜேசிபி முங்கி கிடைப்பாருங்க மண் சரிவில், தெரியுது அவங்களுக்கு. மண் சரிஞ்சு ஒரு ஜேசிபியே அப்படி முங்கி கிடக்கு, மூழ்கி கிடக்கு. ஓரளவு ஸ்மூத் தெரியுதுங்க. நம்ம பக்கத்தில் ரோட்டெல்லாம் கிடக்கு பாருங்க, தெரியுதா? தொட்டு பார்க்கல, கீழே இறங்கி தான் பார்க்கணும். அழகாக இருக்கு பார்க்க, கீழே இறங்கி தொட்டு பார்ப்போம். பனிகள் இன்னும் 7 கிலோமீட்டர் இருக்கு. பாருங்க, செம்ம சூப்பராக இருக்கு அந்த பிளேஸ். அந்த மலை வச்சுல சும்மா ஏகப்பட்ட இருக்கு, மேகம் கூட தவண்டு போகுது பக்கத்தில், தெரியுது அவங்களுக்கு. சொர்க்கத்துக்கு வந்தாச்சுங்க. காஷ்மீர் வில்லேஜ் எப்படின்னு பாருங்க. சூப்பர்ல. பனிகள் அப்படின்னு ஒரு ஊருங்க, ஸ்ரீநகர் போகிற வழியில் 2வது பெரிய டவுனு. ஸ்ரீநகருக்கு 89 கிலோமீட்டர் இருக்குது பாருங்க, செம்ம சூப்பராக இருக்குது. எப்படி இருக்கு பாருங்க. சொர்க்கம் பக்கத்தில் வந்துட்டோம். இது 89 கிலோமீட்டர் ஸ்ரீநகர். இப்போ பனிகள்ங்கிற டவுனில் இருக்கும். லடாக்லேருந்து 3வது டோல்கேட்டு பனிகள் பக்கத்தில் இருக்குது. பார்த்துக்கிட்டே இருக்கலாம் பாருங்க, செம்ம சூப்பராக இருக்குது. பனிகளில் 8.25 கிலோமீட்டர் டனல். இது 8.5 கிலோமீட்டர் டனல் பனிகளை தாண்டினது இருக்குது. அவ்வளோ தூரம் ஃபுல்லாக நம்ம வீடியோ எடுக்க வேண்டாம், லைட்டாக எடுத்துகிட்டு கட் பண்ணுறேன். இது 2 டனல் போட்டுக்கோங்க, போகிறதுக்கு தனியாக ஒரு டனல், வர்றதுக்கு தனியாக ஒரு டனல், ஹைவே மாதிரி. கட் பண்ணுறேன், வெளியே போனது ஆன் பண்ணுறேன். சரியா? பெரிய டனல் 8.25 கிலோமீட்டர். ஆல்ரெடி 2 கிலோமீட்டருக்கு மேலே ஆச்சு, போய்கிட்டே இருக்கும். 4 கிலோமீட்டர் வந்துருப்போம் நினைக்கிறேன், 3-3.5 கிலோமீட்டர் வந்துருப்போம். கிட்டத்தட்ட 10 நிமிஷம் ஆச்சு, இன்னும் வெளியே வரல. இப்போ தான் கொஞ்சம் வந்துட்டுருக்கோம் பக்கத்தில். 10 நிமிஷத்துக்கு மேலே ஆச்சுங்க. சரியான டனலுங்க. வந்து பாருங்க, இங்கே பாருங்க வெளியே வந்தது.
ஃபுல்லு ஸ்னோ ஐஸு. ரயில்வே ட்ராக்குங்க, ரயில்வே ட்ராக் பாருங்கள், புரியுதா? ரயில் ட்ராக் ஃபுல்லாக ஸ்னோ ஆகி கிடக்கு. நாளைக்கு நம்ம ட்ரெயினில் ட்ராவல் பண்ணுவோம். இது ஃபுல்லாக ரயில்வே ட்ராக். எப்பா செம்மையாக இருக்குது. போகலாம். இன்னும் 72 கிலோமீட்டர் இருக்குது ஸ்ரீநகருக்கு. இது மாதிரி உலகத்தில் எங்கேயா ட்ராவல் பண்ணியிருக்கல, அது ரஷ்யாவோ சுவிட்சர்லாந்தோ கிடையாது, நம்ம இந்தியா. நம்மளோட சுவிட்சர்லாந்து கிடையாது, ரஷ்யா கிடையாது. ஸ்ரீநகர் 69 கிலோமீட்டர் கரெக்டாக. போகலாம். ரெண்டு 50 ஆச்சு. இன்னும் 65 கிலோமீட்டர் போகணும். வெல்கம் டு காஷ்மீர். காஷ்மீர் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. ஒரு 50 கிலோமீட்டர் போடுங்க ஸ்ரீநகருக்கு. போயிட்டே இருக்கோம். 4வது டோல்கேட்டு கிட்டத்தட்ட ஜம்முல இருந்து சூரியன் மறைஞ்சிருச்சு. மணி 3:30 தான் ஆகுது. வெளிச்சம் குறைக்கும். இதுதான் ஸ்ரீநகருக்கு கடைசி டோல்கேட்டுன்னு நினைக்கிறேன். இன்னொரு 30-40 கிலோமீட்டர் போகணும். போகலாம். ஸ்ரீநகர் 32 கிலோமீட்டருங்க. கிலோமீட்டர் பிரயாணம் பண்ணணும் ஸ்ரீநகருக்கு. நினச்சது மாதிரியே 5 மணி ஆயிரம் நினைக்கிறேன். காலையில் 6:30 கிளம்புதே நினச்சேன். 250 கிலோமீட்ரு எப்படியும் 40 கிலோமீட்டர் வேகத்தில் போனாலும் 6 மணி நேரம் 8 மணி நேரம் ஆகும் அப்படின்னு நினச்சேன். அதே போல் கிளம்பி 4 மணி நேரம் வண்டியை உள்ளே விடாமல் பிளாக் பண்ணி போட்டாங்க. 4 மணி நேரம் கிட்டத்தட்ட ஒரே இடத்துல நின்று கிளம்பி 20 நிமிஷத்தில் 10:30 தான் பலவடி கிளம்பணும். அப்பவும் மணி 3:30 ஆக போகுது. 3:30 ஆயிடுச்சு. 5 மணிக்குள்ளே நம்ம ஹாஸ்டலுக்கு போயிடலாம்னு நினைக்கிறேன். இந்த சிம் வாங்கக்காண்டி வெயிட் பண்ணியிருந்தோம்னா இன்றைக்கி கண்டிப்பாக வந்துட முடியாது. கடை 8 மணிக்கு திறந்து நம்ம சிம் வாங்கி அதுக்கு பிறகு கார் பிடிச்சி லேட் ஆகிருக்கும் கண்டிப்பாக.
உடனே ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து வெளியே வந்து கிளம்ப போய் தான் இவ்வளோ தூரமாக வர முடிஞ்சது. சிம் வாங்கியிருந்தோம்னா வந்து முடியாது. ஸ்ரீநகரில் போய் வாங்கிக்கலாம். இன்னும் ஒரு 30 கிலோமீட்டரில் இறங்க போகிறோம். சொர்க்கத்தில் காலை வச்சாச்சுங்க. ஐயோ ஜிஜி 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 ஜி வந்து இறங்கிட்டோம். சின்னதாக ஒரு பிளாக் ஆகி கிடக்கு. செக்கிங் நினைக்கிறேன், செக் பண்ணிகிட்டு இருக்காங்க 30 கிலோமீட்டரில். எப்படி இருக்குன்னு பாருங்கள். இதான் நம்ம காரு, இதான் நம்ம கார் டிரைவர். அண்ணா பேர் நேம் உமர். சூப்பர் டிரைவர். நம்ம கூட இன்றைக்கி ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு வந்தார். செம்மையாக இருக்குது. மிலிட்ரிக்காரங்க ஓரமாக பார்த்து சொல்கிறாங்க. எப்படி இருக்குன்னு பாருங்கள். செம்மையாக இருக்கா. சின்ன பிளாக். போகலாம். வந்து இறங்கிட்டேன். ஸ்ரீநகர் வந்து இறங்கிட்டேன். டாக்ஸி டூரிஸ்ட் டாக்ஸி ஸ்டாண்ட் நம்பர் 1 இங்கே தான் வந்து இறக்கி விட்டாங்க. தெரியுதா? அங்கே வந்து இறக்கி விட்டாங்க. இறங்கியாச்சு. ஒரு ஆட்டோ எடுத்து ஹாஸ்டலில் போய்கிட்டு இருக்கேன். நான் சிம்மு வாங்கலை. இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை க்ளோஸ்ன்னு சொல்லுதாங்க. சரியாக தெரியல. சிம்மு ஹாஸ்டலுக்கு போயிட்டு நம்ம மற்ற வேலையெல்லாம் பார்க்கலாம். சரியா? போகலாம். ஹாஸ்டல் வந்தாச்சுங்க. நம்ம ஹாஸ்டல் ப்ராப்பர்ட்டிக்கு இந்த ரோட்டில் போய் கொஞ்சம் இங்கே திரும்பினா டால் லேக்கு, முகல் கார்டன் பக்கத்தில் தான் இருக்கும். நடந்து போயிடலாம் முகல் கார்டனுக்கு. அதிலேருந்து நம்ம ஹாஸ்டல் ரொம்ப பக்கம். செக்இன் பண்ணியாச்சு. ஆல்ரெடி செக்இன் பண்ணிட்டேன். பண்ணிவிட்டு தான் அவங்ககிட்ட பேசுகிறேன். மணி இப்போ என்னன்னு சொல்கிறேன் கரெக்டாக. மணி 5:20 ஆச்சு. சூப்பராக இருக்குது. அப்படியே உள்ளே போய் காமிக்கிறேன். ஆல்ரெடி இங்கே ஸ்னோமேன்லாம் செஞ்சு வச்சுருக்காங்க. கிழக்கெல்லாம் போட்டு ஜம்முன்னு வச்சுருக்காங்க. கிறிஸ்மஸ் கொண்டாடிருக்காங்க. ஓகே, கிறிஸ்மஸ் பாப்பா. சூப்பராக இருக்குது. நம்ம ரூம் பார்க்கலாமா? இதுதான் ரிசப்ஷன். சோஸ்டல் ஸ்ரீநகர். சோஸ்டலுங்க. சோஸ்டல் ஸ்ரீநகர். வாங்க. ஷூஸ் போட்டு போகக்கூடாது. நம்மளுடைய அதுக்கு கையை தருவாங்க. அதை நம்ம மாட்டிக்கணும். மேனேஜர், இந்த ரிசப்ஷன் மேனேஜர் செம்மையாக இருக்குது. நான் எதிர்பார்த்ததை விட சூப்பராக இருக்குது. ஹாஸ்டலு கிறிஸ்மஸ் கொண்டாடி இருக்காங்க. நம்ம பாட்டு போட்டுட்டு வேண்டாம், வெளியே போகலாம். அப்படியே மேலே போகலாம். வாட்டர் இருக்குது ஃப்ரீ. எவ்வளோ நேரம் குடிச்சிக்கலாம். செம்மையாக இருக்கு. எதிர்பார்த்ததோட சூப்பராக இருக்குது. ஒரு நைட்டுக்கு 1650 ரூபாங்க. அமெரிக்கன் டாலரில் தான் பே பண்ணணும். $16 ஒரு நைட்டுக்கு. நான் இந்தியன் மதிப்புக்கு 1650 ரூபா வருது இன்றைக்கி ரேட்டுக்கு. செம்ம சூப்பராக இருக்குது. 302 நம்ம பெட்டு 4 4 நம்பர் பெட்டு. செக்இன் பண்ணியாச்சு. ரெஸ்ட் எடுப்போம். ரெஸ்ட் எடுத்துகிட்டு என்ன செய்யலாங்கிறத முடிவு பண்ணலாம். சரியா? இன்றைக்கி ஃபுல்லு ரெஸ்ட்டு. நாளைக்கு பிளான் பண்ணலாம் எங்கே போகலாம் என்னங்கிறத. ஓகே, சரி, வெளியே போகலாம். சூப்பராக இருக்குது ஹாஸ்டலு. ஆமாம், எங்கள் கன்னியாகுமரியில் கிளம்பி வியாழக்கிழமை காலையில் 10 மணிக்கு கன்னியாகுமரியில் கிளம்பி செங்கோட்டைக்கு வர எத்தனை மணி ஆச்சு? சாயங்காலம் 4:30-5 மணிக்கு செங்கோட்டைக்கு வந்து வியாழக்கிழமை, அதாவது 26/12/2024 வியாழக்கிழமை கிறிஸ்மஸ்க்கு மறுநாள் கிளம்பி பொதிகை எக்ஸ்பிரஸில் செகண்ட் ஏசி புக் பண்ணி நம்ம சென்னைக்கு 27ஆம் தேதி வெள்ளிக்கிழமை அதிகாலை ரீச் ஆகி 20 நிமிஷம் அரை மணி நேரம் கேப்பில் நம்ம சென்னை டு டெல்லி ட்ரெயினை பிடிச்சி அது 1 மணி நேரம் டெல்லியில் சனிக்கிழமை காலையில் 10:30-11:30 மணிக்கு வந்து இறங்கி
அங்கேருந்து நம்ம நிஜாமுதீன் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து நியூ டெல்லிக்கு வந்து அங்கே வெயிட்டிங் ஹாலில் 8 மணி நேரம் உட்காந்து குளிச்சுட்டு ஒரு சினிமா பார்த்துட்டு அங்கேயே சாப்பிட்டுட்டு சனிக்கிழமை நைட்டு நியூ டெல்லியிலேருந்து ஜம்முக்கு ட்ரெயினை புக் பண்ணி வந்து அதிகாலையில் 5 மணிக்கு கரெக்ட் டயத்துக்கு நம்மளை ஜம்முவில் இறக்கி விட்டு அங்கே இருந்து 1300 கார் வாடகை பேசி எங்கள் ஸ்ரீநகர் வரைக்கும் ரோடு பிளாக் ஆகிருக்கு அப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி நம்மளை பயமுறுத்தி கண்டிப்பாக பிளாக் ஆகிருந்துச்சு. பயந்து அதுக்கு பிறகு ஸ்ரீநகருக்கு ஒரு காரில் கிடச்சி அதில் ஒரு 7-8 பேர் சேர்ந்து புக் பண்ணி வந்து ஸ்ரீநகரில் வந்து இறங்கி கிட்டத்தட்ட 250 கிலோமீட்டரை 10 மணி நேரம் வந்திருக்கோம். 4 மணி நேரம் அதில் பிளாக் ஆகி நின்றுருக்கு ஒரே இடத்துல. எல்லாமே வீடியோவில் வச்சு தெரிஞ்சிருக்கும். கிடந்து 5 மணிக்கு வந்து இருக்கையிலே 1300 கொடுத்து ஜம்முலேருந்து ஸ்ரீநகருக்கு வந்தாச்சு. ஸ்ரீநகர்லேருந்து நம்ம ஹாஸ்டல் 12 கிலோமீட்டர் ஹாஸ்டலுக்கு 600 கேட்டிருக்காங்க ஆட்டோக்காரங்க. வேறு வழி இல்லை கொடுத்து ஆட்டோக்கு வேறு 2-3 பேர் பார்த்து எல்லாம் துட்டை பிடுங்க தான் நிற்காங்க. அதனால் நான் ஹாஸ்டலுக்கு போய் சேருவோம் அப்படின்ட்டு ஒரு வழியாக வந்து தப்பிச்சு பிழைச்சி வந்துட்டு எல்லோரும் ரூம் இருக்குவா அது இருக்குவா கார் இருக்குதுன்னு எல்லோரும் என்கிட்டவா அவங்ககிட்டவான்னு இழுத்துட்ருக்காங்க. எங்கேயும் போகாமல் 500 ஆனாலும் பரவாயில்ல 600 ஆனாலும் பரவாயில்ல ஆட்டோவில் ஏறி நம்ம ஹாஸ்டலுக்கு வந்து செக்இன் பண்ணியாச்சு. சூப்பராக வந்து இருக்கோம். இன்றைக்கி ரெஸ்ட் எடுக்கும். நாளைக்கு என்ன பண்ணலான்னு பிளான் பண்ணுவோம். காலையில் குல்மார்க் போகலான்னு ஐடியா இருக்குது. என்ன நடக்குது காலையில் பார்ப்போம். ஓகேவா? இப்போதைக்கு நிலைமை தான். வேறு என்ன, நம்ம கணக்கு மட்டும் எவ்வளோ ஆயிருக்கு செலவாயிருக்குன்னு பார்த்துட்டு இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். நன்றி, வணக்கம், பாய். வீடியோ பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தயவுசெய்து நீங்கள் லைக் பண்ணால் தான் எல்லாத்தையும் காட்டும். லைக் பண்ணுங்கள். ஹாஸ்டல் சூப்பராக இருக்குது. நான் எவ்வளோ கணக்கு இது வரைக்கும் 4 நாள் எவ்வளோ செலவாயிருக்குன்னு காமிச்சிட்டு இந்த வீடியோ முடிக்கிறேன். சரியா? ஓகே, லைக் பண்ணுங்கள், எல்லோரும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம், பாய். கணக்கு மட்டும் பார்த்துட்டு வீடியோ முடிக்கலாம். ஓகேவா? உள்ளே போய் இன்றைக்கி செலவு காலையில் ஒரு நேரம் தான் சாப்பிட்ருக்கோம். மத்தியானம் 100 ரூபா. கார் வாடகை ஜம்முலேருந்து ஸ்ரீநகர் வரைக்கும் 1300 கார் வாடகை. பஸ் ஸ்டாண்ட்லேருந்து இதுக்கு ஆட்டோ வாடகை ஒரு 600, 2000 செலவாயிருக்கு. மொத்தம் ரயில் டிக்கெட்டு 6367. அதுபோக முதல் நாள் செலவு 530, 2வது நாள் செலவு 410, 3வது நாள் செலவு 490, 4வது நாள் இன்றைக்கி செலவு 2000 ரூபா. மொத்தம் 9797 ரூபா. கரெக்டாக 9800 ரூபா ஆயிருக்கு. ஸ்ரீநகர் வந்து நம்ம ரீச் ஆகிறதுக்கு ட்ரெயினில் செகண்ட் ஏசி 3rd ஏசியில் புக் பண்ணி காரில் ஜம்முவில் வந்து ஸ்ரீநகர் வரைக்கும் காரில் 1300 கொடுத்து வந்து ஆட்டோவும் கொடுத்து, இந்த ஆட்டோவோட தான் எக்ஸ்பென்ஸு 600 200 150 நீ 300 350 எக்ஸ்ட்ரா கொடுத்து வந்திருக்கோம். அது ஒன்று தான் கூட. மற்றபடி எல்லாமே கரெக்டாக செலவழிச்சிருக்கோம். வேறு வழியில் பயங்கர குளிர், நிற்க முடியல, வந்துடும்ட்டு வந்தாச்சு. இனிமேல் நம்ம எவ்வளோ குறைச்சி பார்க்கலாம், பட்ஜெட்டில் பண்ணுவோம். சரியா? ஆமாம், 9800 நம்ம ஸ்ரீநகர் ரீச் ஆகிட்டோம். வேறு என்ன சொல்கிறது? பாருங்கள், வீடியோ உங்களுக்கு பிடிக்கும் நம்புகிறேன். லைக் பண்ணுங்கள், தயவுசெய்து லைக் பண்ணுங்கள். இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிடும். நாளைக்கு என்ன பண்ணாங்கிறத பிளான் பண்ணுவோம். நைட்டு பிளான் பண்ணி போகலாம் நாளைக்கு. சரியா? வேறு ஒன்றும் சொல்கிறதில்ல. நன்றி, வணக்கம், பாய். பெட்ஷீட் சூப்பர் பெட்ஷீட்டு, நல்லா தூங்கலாம் இன்னைக்கு.